டிசிப்ளின், அந்த கண்ணியத்தினுடைய அழகை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் இருவருக்கு மத்தியிலே நடக்கக்கூடிய ஒருவருக்கு ஜவாபு சொல்லக்கூடிய அந்த முஹாவரா, அந்த அற்புதமான அந்த உரையாடலை காதாழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். அங்கே இருக்கக்கூடிய நபிமார்கள் எல்லாம் பார்த்து ஆச்சரிய, அந்த மலக்குமார்கள் எல்லாம் 7 வானத்திலும் இருக்கக்கூடியவர்கள். இப்ப மலக்குமார்கள் இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இப்ப எல்லா 7 வானத்திலும் இருக்கக்கூடிய மலக்குமார்களும் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். எனவே ரொம்ப அற்புதமா நடந்துகிட்டு இருக்குது உரையாடல், ரொம்ப நீண்ட நேரமா நடந்துகிட்டு இருக்குது. ஃபக்கும் இலைஹிமா, நாயகமே நீங்க தான் இப்ப கிளம்பி போகணும் போல இருக்கு. முக்குன் சாலிதகுமா, நீ அங்க 2 பேர் இருக்கிறாங்க, நீங்க 3வது ஆளா நீங்க போக வைப்போம். ஃபஇன்னல்லாஹ ஹஃபஹுமா பிர்ரஹ்மதி வர்ரிதுவானி வஹஸ்ஸஹுமா பிஹுஸ்னில் அதபி வல் இஸ்லாமி வல் ஈமான். அல்லாஹ் சொல்ல சொன்னா அந்த 2 பேரையும் தன்னுடைய ரஹ்மத்தை கொண்டும் தன்னுடைய பொருத்தத்தை கொண்டும் அல்லாஹ் அரவணைத்ததாக சொன்னான். வஹஸ்ஸஹுமா பிஹுஸ்னில் அதபி வல் இஸ்லாமி வல் ஈமான், ஈமான் இஸ்லாம் அழகிய ஒழுக்க நடைமுறைகளை கொண்டு அல்லாஹ் அந்த 2 பேரையும் சொந்தப்படுத்தி இருக்கிறான் என்றும் நீங்கள் அவர்களுக்கு சொல்லணுமாம் என்று அல்லாஹு தஆலாவே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பி வைக்கிறான். ஃபஹரஜன் நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க, வெளியே வந்தாங்க. ஃபவஜதஹுமா கமா ذكر له ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அங்க பார்த்தா அங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. வாசலுக்கு வெளியில கீழே நின்று 2 பேரும் என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. فقبل النبي صلى الله عليه وسلم وجه كل احد واحد منهما, அந்த 2 பேரினுடைய முகத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிடுறாங்க. முத்தமிட்டு சொன்னாங்க, வஹக்கிமன் நஃப்ஸ் முஹம்மதின் பியதிஹி, இந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆன்மா யாருடைய கையில் இருக்கிறதோ அத்தகைய ரப்பின் மீது நான் சொல்லுகிறேன், லவ் அன்னல் பிஹார அஸ்பஹத் மிதாதா والاشجار اقلاما واهل السماوات والارض كتابا لعجزوا عن فضلكما وعن وصف اجركما. நான் அல்லாஹ்வின் மீது சத்தியமா சொல்றேன், ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. இப்போ அவங்க 2 பேரும் பேசி முடிச்சு, ஸல்லல்லாஹு அலைஹி வந்த பிறகு நீ பேச இயலாது இல்ல, அவங்களே வந்தாச்சு. அவங்க வந்த பிறகு இவங்க 2 பேரும் வாய் மூடிட்டாங்க. சொல்லிட்டு உங்க 2 பேருடைய நிலையை பார்த்து அல்லாஹ் இப்படி சொல்லி இருக்கிறான்னு சொல்லிட்டு, அல்லாஹ்வின் மீது சத்தியமாக சொல்கிறேன், உங்களினுடைய சிறப்புகளை உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நன்மையான கூலிகளை இவைகளை எழுதுவதாக இருந்தால் கடலை, லவ் அன்னல் பிஹார அஸ்பஹத் மிதாதா, கடலை மையாக்கி, உலகத்திலே கடல்களை மையாக்கி, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மரங்களையும் பேனாவாக ஆக்கி, வானம் பூமியில் உள்ளவர்களை எல்லாம் பேப்பர் ஆக்கி, வானத்தில் உள்ளவங்களையும் பூமியில் உள்ளவங்களையும் பேப்பர், எல்லா மரங்களையும் பேனா, கடல்கள் இருக்கக்கூடிய 7 கடல் சொல்றாங்களே அவ்வளத்தையும் மையாக ஆக்கினாலும் கூட அவர்களால் எழுதி முடிக்க முடியாது. உங்களுடைய சிறப்பையும் உங்களுக்கு வழங்கப்படக்கூடிய நன்மைகளையும் எழுதி முடிக்க முடியாது என்று கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்ப்பு செய்யறாங்க. 2 பேருக்கு நடந்ததில் தீர்ப்பு செய்யறாங்க. அப்படிப்பட்ட சிறப்பும் மகத்துவம் மிக்கவர்களாக இந்த பெருமக்கள் விளங்கியிருக்கிறார்கள். அவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய நம்முடைய பாட்டனார் சீனா சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய முபாரக்கான உருஸில் நாம் கலந்து கொள்வது நமக்கு கிடைத்த ஒரு மாபெரும் பாக்கியம். அவர்கள் பாடியிருக்கக்கூடிய அந்த முனாஜாத், அது பணிவும் பக்குவமும் இறைவனிடத்திலே தாழ்மையும் கொண்டு வேண்டப்படக்கூடிய அந்த முனாஜாத்தை ஓதுவதன் மூலமாக மிகுந்த பாக்கியங்கள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. அதை ஓதி பலன் பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அந்த புனித முனாஜாத்தின் மூலமாக இந்த சாஹிபுல் கார் என்று அல்லாஹ்வால் வர்ணிக்கப்பட்ட குகையின் நண்பராக இருந்த கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உற்ற தோழராக இருந்த அல்லாஹ்வாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் போற்றப்பட்ட சீனா சித்திக் நாயகம் ரலியல்லாஹு தன்னுடைய பொருட்டாலும் அஹ்லு பைத்துடைய பொருட்டாலும் நாதாக்களினுடைய பொருட்டாலும் எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா நம்முடைய நாட்டு தேட்டங்களை நிறைவேற்றி எல்லா நோய் நொடிகளையும் நீக்கி எல்லாருக்கும் நல்ல ஆஃபியத்தையும் சலாமத்தையும் ராகத்தையும் பரக்கத்தையும் நிறைவாக தந்தருள் பாலிக்க வேண்டும். புனிதமான இந்த மஜ்லிஸை அல்லாஹு தஆலா நிறைவாக கபூல் செய்த அருள் பாலிப்பானாக. இந்த மஜ்லிஸுக்கு காரணகர்த்தாவாக இருக்கக்கூடிய ஷேഖ்னா அவர்களினுடைய வாழ்வை ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் மேன்மையாக்கி வைத்து எல்லாவித நலங்களையும் வளங்களையும் அவர்களுக்கு தந்து அவர்களை கொண்டு இந்த சமுதாயம் இன்னும் மேலும் பலன் பெறுவதற்கு அல்லாஹ் அருள் பாலிக்க வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு எனது வார்த்தைகளை நிறைவுபடுத்துகிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் அருளையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத்தையும் பெறுவோமாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.